கற்றது தமிழ், தங்க மீன்கள், தரமணி, பேரன்பு, இந்த வரிசையில் ராமின் அடுத்த படைப்பு பறந்து போ. பறக்கலாமா? பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பயங்கரமான கிரிட்டிக்கலி அக்ளைம்டு வீடியோவா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிரிட்டிக்ஸ் வீடியோலாம் கிடையாது. நமக்கு அது பண்ணவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸில் 3வது தெருவில் 4வது வீட்டில் இருக்கிற ஒரு பையன் அவங்க கிட்ட ஒரு படத்தை பற்றி பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பறந்து போ. சிவா, நம்ம வந்து வானமோ நீளோ நீங்கள் தான் என் வாழ்க்கை பாலம், தூங்க தேவை பாய், மரத்தில் இருக்கு காய் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு வேறு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ண ஒரு கமெடியன் சிவா, ஒரு ஆக்டர் சிவா நமக்கு தெரியும். அவர் எப்படிங்க ராமோட வேர்ல்டுக்குள்ளே கனெக்ட் ஆக முடியும்? ராம் சார் அவர் ஒரு மாதிரி ஆர்ட் ஃபார்மில் எடுக்கக்கூடிய ஒருத்தர், அவர் எப்படிங்க இதுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் பறந்து போ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன டவுட்னா, சிவா சார் உள்ளே வந்தது ஒரு டவுட்டாக இருந்தாலும் ராம் சார் இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காரா, ராம் சாரோட படைப்புலேருந்து இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்த படம் தான் பறந்து போ. உண்மையிலே பறந்து போ படம் பார்க்கும்போது, படம் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டில் இஎம்ஐ ஷோலாம் இருந்துச்சு. ஆஃபீஸோட பாத்ரூம்லலாம் போயிட்டு கண்ணீர்லாம் விட்டு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் அப்செட்டில் இருந்தேன். படம் போய் பார்க்க உட்காந்தேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன். ராம் சார் வந்து பறக்க வச்சிட்டாரு. எனக்கு வந்து இந்த பறந்து போ டைட்டில் கேள்விப்படும் போது சரி ஓகே, படம் ஆரம்பிக்கும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பையன் வெளியில் போய் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறான், பறந்து போகணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான், அதுக்காக தான் இந்த படத்துக்கு இந்த கதை டைட்டில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் படம் பார்த்து வெளியில் முடிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த டைட்டில் வந்து அந்த படத்துக்கான டைட்டில் இல்லை, படம் பார்க்குற நம்ம எல்லாருக்குமான டைட்டில். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வரும், அதெல்லாம் பறந்து போங்க, கடந்து போங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான் பறந்து போ. படத்தோட கதை அப்படிங்கிறத லைட்டாக வந்து சொல்லிடுறேன். வேலை செய்கிற அப்பா, வேலை செய்கிற அம்மா, வீட்டில் 8 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து வீட்டில் அவனை பார்த்துக்கிறதுக்கு, அவன் கூட பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. அதுவும் இல்லாமல் வெளியில் பூட்டுலாம் போட்டு போயிடுறாங்க. அம்மா ஒரு இடத்துல இருக்காங்க, அப்பா ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது, அவனுக்கு வெளியில் போகணுங்கிற ஆசை வருது. அந்த இடத்துல நம்ம சிவா சார் வந்து அந்த பையனை வெளியில் கூப்பிட்டு போகிறாரு. வெளியில் கூப்பிட்டு போகும்போது அவர் இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஆசைகள், சந்தோஷங்கள், எப்படி சந்தோஷப்படுறாரு, எப்படி சிவா சாரை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. சிவா சாருக்கு வந்து ஸ்மோக் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குது, அந்த ஸ்மோக் பண்ணுற ஹேபிட்டை விட வைக்கிறதுக்கு என்னென்னலாம் ரிவெஞ்ச் எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு அழகான எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஆபாச வசனங்களோ சண்டை காட்சிகளோ ரத்தங்களோ எதுவுமே இல்லாமல் ஒரு அப்பா பையன் ரோட் ட்ரிப் போகிற ஒரு படம் தான் பறந்து போ. உண்மையிலே படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நீங்கள் மனம்லாம் பறந்து வெளியில் வருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பயங்கரமாக இந்த படம் பார்க்கும்போது கைத்தட்டி சிரிக்கிறோம், வாய் விட்டு சிரிக்கிறோம். இடையில ஒரு அப்பாக்கான ஒரு சீக்வன்ஸ் அந்த ட்ரெய்லர்லேயே வந்து காமிச்சிருப்பாங்கப்பா, அவங்களாம் சும்மா சொல்கிறாங்க, நீ வந்து சும்மாராக தான் டான்ஸ் ஆடுற அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையனோட ஆசையை நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு அப்பாவோட ஏக்கம் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக ஒரு கேரக்டரோட ஸ்கெட்சுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த கேரக்டர் ஸ்கெட்சை பற்றி மெயினாக நான் வந்து சொன்னேன்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சீன் வரும், அதை நான் வந்து ஸ்பாயிலெல்லாம் பண்ணல, சும்மா மேலோட்டமாக வந்து சொல்கிறேன். கிரேஸ் இருக்கிறாங்களே, அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, ஒரு தப்பு ஒன்று நடக்கும் அந்த இடத்துல, ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று நடக்கும். இதை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி கிரேஸ் வந்து உட்காந்து அழுகுவாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அதை பண்ணியிருக்காது. கிரேஸ் வந்து திருப்பி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சாரி, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த பொண்ணு திருப்பி அழுதுகிட்டே, நீங்கள் என்ன தப்பாக நினச்சதுலாம் தப்பு இல்லை, கரெக்டாக தான் நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு ரைட்டிங் ஒன்று நம்ம ராம் சார் வந்து எழுதியிருப்பார். சார் கிரேட் சார், நீங்கள் வந்து ஒரு மாதிரி ரைட் பண்ணி, சரி இதுதான் இல்லை, இப்படி நம்ம நினச்சது கரெக்டு தான், அதை தப்புன்னு உணர வச்சார், அந்த இடத்துல கரெக்டுன்னு உணர வச்சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங் ஒன்று இருக்கும். பிரமாதமாக இருந்துச்சு. அதுதான் ஆல்வேஸ் லெஜெண்ட் இஸ் ஆல்வேஸ் லெஜெண்ட் தான். ஏன்னா 2007 வந்துச்சா கற்றது தமிழ், இன்னும் 2 வருஷம் வந்துச்சுன்னா 20 வருஷம் அவரோட ஜேர்னி, சினிமா ஜேர்னி அப்படிங்கிறது 20 வருஷம், ஆல்மோஸ்ட் 20 வருஷம் தாண்டி இருப்பார். ஏன்னா சினிமா ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து இருக்கிறாங்க இல்லையா ராம் சாருங்க. இந்த 20 வருஷத்தில் இந்த படத்தோடு சேர்த்து 5வது படம் தான் அவருக்கு.
அப்போது 7 கடல் 7 மலை இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்போ பார்த்துக்கோங்க அவரோட படைப்புகள். எனக்கு நாங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல, இங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ, என்னென்ன பண்ண முடியுமோ நான் வந்து சினிமா மூலிமா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனுஷன் வந்திருக்கக்கூடியவர் தான் டைரக்டர் ராம். திருப்பி பறந்து போக்கில் வந்துடும். ஏன்னா பேச நம்ம அப்போதைக்கு அப்படியே பறந்து போயிடும்னு நினைக்கிறேன் அவைவா நிறைய டாபிக்ஸ்க்கு. ஏன்னா அவ்வளோ பேச வேண்டியது இருக்குது. சிவா அவங்கள பற்றி சொல்லிடலாமா? நிறைய கேரக்டர்ஸில் நம்ம சிவா சாரை வந்து பார்த்துருக்கோம். இந்த கேரக்டர்ஸ் லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் ஒரு டிகேடில் சிவா சாரோட ஃபிலிமோகிராஃபியில் பெஸ்ட். இதுக்கப்புறமும் பல வருடங்களுக்கு இந்த படம் பறந்து போ அப்படிங்கிறது அவரோட ஃபிலிமோகிராஃபியில் டாப்பில் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தான் சார் இந்த கதைக்கு பொருத்தமான ஆள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த படத்தோட அந்த கேரக்டர் வந்து கோகுல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், சிவா சாரோட கேரக்டர். அவர் வந்து ஃபன்னாக இருக்கணும், சீரியஸான அப்பாவாகவும் இருக்கணும், ஒரு அடிக்கடி பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரு கேரிங்கான புருஷனாகவும் இருக்கணும், ஒரு பைத்தியம் முடிக்கிற ஒரு கேரக்டராகவும் இருக்கணும். இது எல்லாத்தையுமே சிவா சார் வந்து பயங்கரமாக வந்து ஹேண்டில் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். அவர் பையனாக அன்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பையன் இப்போ தான் புதுசாக நடிக்கிறாங்க. செம்மையாக நடிச்சிருந்தார். ரொம்ப சூப்பராக அழுகிறது, அந்த அவங்க அப்பாவை சிவா சாரை ரிவெஞ்ச் எடுக்கிற சீன்லாம் இருக்குது. அதெல்லாம் பயங்கரமாக ரொம்ப க்யூட்டாக சுட்டித்தனமாக ஒரு லெவலுக்கு மேலே கையை காலை கட்டி போட்டு தூக்கி எறிங்க சார் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் அதெல்லாம் பயங்கர நாட்டினஸ், க்யூட்டினஸ், ரொம்ப மெச்சூர்டான சின்ன பையன்தான், 8 வயசு இருக்கிற பையன்தான். ஆனால் அவங்களோட பிரெயின், அவங்க யோசிக்கிறது, அவங்க பார்க்கறது, அவங்க கற்றுக்கிறது அப்படிங்கிறது அடுத்த யூனிவர்ஸ்க்கே போயிட்டு வரும். நமக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கற்றுக்குறாங்க. ஏன் வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வரமாட்டேங்குது, வாத்து வந்து டைனோசரோட மூதாதையர்கள் தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகள் வந்து அந்த பையன் இந்த படத்தில் எழுப்பிக்கிட்டே இருப்பார். எல்லாமே ராம்ஸோட ரைட்டிங் தான், ஆனால் அந்த மாதிரி சிந்தனைகள் சின்ன பசங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று அப்படின்னா, அஜு வர்கீஸ் தெரியும்ல, மலையாளத்தில் எவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது. அஞ்சலி மேம், கட்டுறது தமிழ் அஞ்சலி மேம், மாசமா 6 மாசமா மறந்த டைவர்ட் ஆகாத, பறந்து போகாத, திருப்பி உள்ளவா அஞ்சலி. ஏன்னா 2 பேருமே எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் சீன் இருக்கும். சும்மா போகிற போக்கில் வர்ற ஒரு சீன் தான். அந்த சீனுமே பயங்கர இம்பாக்டாக இருக்கும். தியேட்டரில் பயங்கரமாக குலுங்கி ரசித்து அந்த சீனெல்லாம் வந்து நீங்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. எப்படி இவ்வளோ கம்மியான டியூரேஷனில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? எப்படி இவ்வளோ ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ராம் அப்படிங்கிற ஒரு டைரக்டர், ஒரு கிரியேட்டர், ஒரு ரைட்டர் அவருக்காக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன்ல, இந்த 5 நிமிஷம் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட அந்த வந்துட்டு போகிற போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னல, இதுக்காக தான் அவங்க வந்து இந்த 5 நிமிஷம் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம விஜய சுதா சார்லாம் வந்து இருக்கிறாங்க. அவரோட பாட்டு ஒன்று இருக்குது. சூரியகாந்தி மேட்டரை பற்றி நம்ம பேச மறந்துட்டோம். சூரியகாந்தி 2 இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. 2 இடமுமே வந்து பயங்கரமாக சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நிறைய இந்த படம் வந்து அப்படி ஷாட் வச்சுருக்குறாங்க, இப்படி ஷாட் வச்சுருக்குறாங்க. சினிமாவின் கேரக்டர் ஆர்க்குபடி போயிட்டு வந்தோம்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. போங்க, ஜாலியாக போங்க. கதையெல்லாம் பெருசாக உண்மை இதுதான் கதை. ஃப்ரீயாக ஜாலியாக நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், நிறைய விஷயங்களை இதிலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இல்லை வாழ்க்கை. என்னடா வாழ்க்கை, சரி ஓகே, இருக்கிறது கொஞ்சம் வருஷம்தான், அதுக்குள்ளே நல்லபடியாக வாழ்ந்து செத்து போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு உங்களை ஒரு சாஃப்ட் ஹார்ட் மெல்ட் ஆக்கி உங்களை வெளியில் அனுப்போம். ஆஸ் யூஸ்வல் லாஸ்ட்டில் படம் முடிஞ்சு இந்த டைட்டில் கார்டெலாம் போகிறப்போ ராம் சாரோட டச் இந்த படத்தில் இருக்கும், எப்போயுமே இருக்கும் இல்லையா? அந்த இதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி ஓகே, இந்த ஊர் நமக்கு வேண்டாம், ஊரை விட்டு ஊர் போயிட்டா ஐயோ ஜாதியை கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. சரி, மாநிலம் விட்டு மாநிலம் போயிட்டா ஐயோ மதம் ஜாதியை கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. சரி ஓகே, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போயிட்டா ஐயோ கலரை வச்சு நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கே போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கீங்களா, அங்கே போகிறீங்களா, அங்கே பிரச்சனை, அங்கே போகிறீங்களா, அங்கே பிரச்சனை, வெளிநாட்டுக்கு போனாலும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சாஃப்ட் ஹேண்டிலில் வந்து சும்மா கையில் ஒரு பூ வச்சுட்டு இப்படி எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராம் சார் வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிரேஸ் ஆண்டனி அவங்கள பற்றி நான் சொல்ல மறந்துட்டேங்க. ரொம்ப முக்கியமான ஆக்ட்ரஸ் இன் மலையாளம். தமிழுக்கு வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து நடிக்கிறாங்க. என்னென்னா பெருசாக காம்பினேஷனே இல்லை எனக்கு. என்னென்னா சிவா சாருக்கும் சரி, கிரேஸ் அவங்களுக்கும் சரி, பெருசாக காம்பினேஷன் அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. அங்கே அவங்க இருப்பாங்க, கிரேஸ் இருப்பாங்க, சிவா சார் இங்கே இருப்பாங்க. ஆனால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த எமோஷ்னல், ஏன்னா பக்கத்தில் இருந்து நடித்து எமோஷனலை வெளிப்படுத்துறது ஒன்று, எங்கெங்கேயோ இருந்து தனித்தனி க்ளோஸ் ஷாட் வச்சு நடித்து எமோஷனல் வெளிப்படுத்துறது ஒன்று இருக்குல்ல,
அது அது உண்மையிலேயே உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. சிவா சாரும் கிரேஸும் உண்மையாகவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் நடிக்கிறது, அழுகிறது, எமோஷனலாக எமோட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க கிரேஸ். ராம் சார், வி ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் சார். நீங்கள் ஒரு தாட் ப்ராசஸில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, ஃபைன். இந்த மாதிரி படங்கள் நிறைய கொடுக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு வேண்டுகோள். ராம் சார் எடுத்தாலே அந்த படம் அவார்டுக்கான படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்கு இல்லையா. இந்த பறந்து போ நீங்கள் பாருங்கள். எல்லாருமே வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவோம் ராம் சார் கிட்ட, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆமாம், சண்டை காட்சி படங்களும் எங்களுக்கு பிடிக்கும். வெளியில் பேட் ஆசுமா ஏன் இந்த பாட்டு பாடுறேன் அப்படின்னா அந்த படத்தில் ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது, அது நீங்கள் பாருங்கள். சண்டை காட்சி படங்களும் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு இடையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மறந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு பறந்து போ மாதிரியான படங்களும் நாங்கள் பார்ப்போம். பறந்து போ படம் எந்த மாதிரி ஜான்ராஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆக்ஷன், த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஹாரர் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஜாலியான காமெடியான சூப்பர் ஃபன் ஃபீல் குட் மூவி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஜான்ரா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, வயிறு விட்டு சிரித்து மனசு விட்டு சிரிச்சுட்டு வெளியில் வர்ற மாதிரியான ஒரு படம் தான் பறந்து போ. பார்த்துட்டு எல்லாரும் பறந்து போங்க. தேங்க்யூ. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.